மீடியாவுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள் எழுதின ஒரு வார்த்தையெல்லாம் பல பேர் குழந்தைங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு 2 weeks பேக் பேசி இந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்க, நீங்கள் எழுதுனா எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் ப்ரெஸ் மீட் வச்சேன். அதுக்கு உடனே எனக்கு எழுதின எல்லாருமே அட்ரஸோடு போட்டு என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் கூட போட்டிருக்கீங்க. அதுக்கு பப்ளிக்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் 10 ரூபா 100 ரூபா அனுப்புகிற எல்லாருக்கும், பப்ளிக்கிட்டேருந்து வந்த பணத்துக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பப்ளிக் அனுப்புகிற பணத்தால் ஒரு சில சினிமா சேர்ந்தவங்க கூட அனுப்பிச்சிருக்காங்க. எஸ் தானு சார் ஒரு 25,000 ரூபா செக் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜபக் ப்ரொடியூசர் குழந்தைங்க ஆப்ரேஷனுக்காக 1 lakh கொடுத்துருக்காரு. அப்புறம் பேரரசு 50,000 ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா சக்தி சிதம்பரம் டைரக்டர் அவர் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா ஒரு 2 குழந்தைக்கு மட்டும் ஆப்ரேஷன் எங்களால் பண்ண முடிஞ்சது. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டிருந்த ஹெல்ப் 36 குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதின எழுத்தால் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு பெரிய மனிதன், ஒரு கடவுள் மேலே எனக்கு ஃபோன் பண்ணார். நான் இந்த அமௌண்ட் நீங்கள் எழுதுனால பப்ளிக்கிட்டேருந்து வந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு 3-4 குழந்தைங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். 36 குழந்தைங்களுக்கு எப்படி பண்ண போகிறோன்னு நான் பயந்துட்டு இருக்கும்போது ஹெல்த் மினிஸ்டர் அன்புமணி சார் கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அவங்க ஃபோன் பண்ணி அவங்க பிஏ பேசினாங்க. சார் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருங்க. பத்திரிக்கையில் படித்தாரா, எல்லா பத்திரிக்கையிலும் நீங்கள் சொன்னதை படிச்சிருக்காரு. ஸோ உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக சார் நான் பார்க்கணும், எங்கே பார்க்கணும்னு சொல்லுவேன்னா ஆஃபீஸ் சொன்னாங்க. ஆஃபீஸ் போய் பார்த்த உடனே எத்தனை குழந்தைங்க ஆப்ரேஷன், என்ன ப்ராப்ளம்னு அந்த ஃபைல்லாம் வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து நாளைக்கு காலையிலேயே பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா குழந்தைங்களையும் அனுப்பி வச்சார். அது எப்படின்னா சாப்பாடு கூட அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. 2 பிஏ வந்தாங்க, 2 வண்டி வந்தது. ஒரு செலவு கூட எங்களை பண்ண விடல. ட்ரஸ்ட் மூலிமா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, ஒரு சாப்பாடு செலவுலேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்கெட் வாங்கினாலும் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் எடுத்துகிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு இப்போது அன்புமணி சார் மூலிமா 2 குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 குழந்தைக்கு, இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பாண்டிச்சேரியில் நடந்துகிட்ருக்கு. ஒரு குழந்தைக்கு இப்போ பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி நம்ம இந்த லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா பண்ணிட்டோம். கோயம்புத்தூரில் அன்புமணி சார் ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரு குழந்தைக்கு அப்போலோவில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு குழந்தைக்கு ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நன்றியை நான் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்காக அவர் நிறைய, ஏன்னா ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு சந்தனம் சார் என்னுடைய மேனேஜர் ஃபோன் பண்ணுவார். ஒரு குழந்தை மழை அடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, முஸ்லீம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னாங்க. சொல்லும்போது நீங்கள் இமீடியட்டாக சார் பிஏ கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அன்புமணி சார் பிஏ கிட்ட சொன்னோன்னே அவர் இமீடியட்டாக ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்பி ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்களுக்காக எந்த டைம்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு அன்புமணி சாருக்கும் அவங்க குரூப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.